இப்ப பாரு பிடிக்கிறா இல்லையான்னு பாரு. அந்த சித்தி விளையாட்டுக்கே வரல, அவங்க போய் பிடிச்சிட்டீங்க. அடப்பாங்கடா, இந்த வெயில்ல ஓடி ஆடி விளையாடுற வயசா எனக்கு? என் வெள்ள குதிரை குழந்தைங்களோட ஆடு. ஐயா, நான் இவங்களோட விளையாடி என்னத்த பண்றது? வேறடா, நீ விளையாடுப்போ, உங்க சித்தப்பா கூட விளையாடுவோம். சித்தப்பா சித்தப்பா விளையாடலாமா சித்தப்பா? சரி சரி விளையாடலாம். யார் கண்ணு கட்டலாம்? நீங்க தான் கண்ணு கட்டணும். நான் தானா? நானும் வரேன் பாபு. அப்ப நீ வரணும் தானியா? அது அப்போ இது இப்போ நானும் வரேன் பாபு. சரி வா. வந்துட்டாலும் சும்மா விளையாடனா எப்படி? ஏதாவது பந்தயம் வச்சுக்கலாமே. நீ வரும்போது விலங்கத்தோட வருவன் தெரியுமா? என்ன பந்தயம்? நீங்க எங்களை பிடிச்சிட்டீங்கன்னா நாங்க 3 பேரை சேர்ந்து உங்களுக்கு முத்தம் கொடுப்போம். நான் பிடிக்கலனா நீங்க எங்களுக்கு முத்தம் கொடுக்கணும். எப்படியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் முத்தனிக்கு கன்ஃபர்ம்டு. நீ தேறிடுவே. ஓகே மாமா ரெடியா? ரெடி. ஜல்லிக்கட்டுக்காலை அடக்கி வந்த பரம்பரை ரெடிதாங்க. என்கிட்ட விளையாடுற நீ எங்க முத்தம்? ஐயோ மாமா, நான் ஜோதி மாமா. ஜோதி ஜோதி ஜோதியா? என் தங்கச்சி ஜோதி. உங்க தங்கச்சி? அடேங்கப்பா, என்ன இப்படி வளர்ந்துட்டா? ரூட் கிளியரா இருக்கும் பார்த்தேன். இனிமேதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன செய்யணும்? சீக்கிரமே கழுத்துல தாலி இல்ல சீக்கிரமே கழுத்துல தாலி ஏறணும்னு சொல்லுங்க. சீக்கிரமே விவாக பிராப்தி ரசம். கரெக்ட்டா? அதேதான். get up. ஜோதி பிஏ பாஸ் பண்ணிட்டா. பிஏ வா? டேங்கப்பா. Which college you studying? St. Joseph College. St. Joseph's good looking girls there, huh? எப்படி இங்கிலீஷ் பேசுற பாத்தீங்களா? என்ன காவப்பாட்டுக்கு தசபுசன்னு இங்கிலீஷ்ல கலக்குறா? நீ போய் கலக்கு. எனக்கு அவ்வளவா இங்கிலீஷ் வராது. தெரியாத இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி பேசு. மைனஸ் பிளஸ் ஆக்கு. பி கேர்ஃபுல். நான் கூட எஸ்எல்சி பாஸ் பண்ணிருக்கேன். இது வர. ஹாய். ரூரல் டெவலப்மென்ட். ஐ அம் சோ இன்ட்ரஸ்டட். அத சரி இவள வேலைக்கு அனுப்புறதா இல்ல, கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஐயோ பாவி, என் தங்கச்சி ஜோதி. ஓ சிஸ்டர். பிஏ பாஸ் பண்ணிருக்கா. What is that? I know English. I know Tamil. You kiss me. I miss you. I want everything. You modern dress. I modern dress. இது இங்கிலீஷ். உங்களுக்கு தெரியாது. இவருக்கு தான் தெரியும். இங்கிலீஷா பேசுன? ஆமா, ஏன் நல்லா இல்லையா? அசிங்கமா இருந்துச்சு. Then I'd like to meet you later, okay? Yeah, you can meet me anytime. அப்புறமா பேசிக்கலாம். நாம போட்ட மந்திரம் வொர்க் அவுட் ஆவுதுண்டி. இது எங்க போய் முடிய போதோ? அம்மா ஜோதி எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்கக்கா? எனக்கு ஒரு செல் பிஏ பாஸ் பண்ணிட்டா. ஓ அரிஸ்ல ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ அண்ணி, என்ன குசுங்கறா. ஐயோ என்னாச்சு? அண்ணா வந்தாச்சு. என்னங்க மாமா ஜோதி, எப்போ வந்த? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நல்லா இருமா. பிஏ பாஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? வெரி குட். அவ தான் நல்லா படிப்பாளே. வா வா அத்தட்ட போலாம். உள்ள கூட்டிட்டு போ. ரத்னா வந்துட்டேனே. தேங்காய் இருக்க, அத நாளைக்கு லாரி பிடிச்சு. அத்தை, என் தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ சந்தோஷத்துல தலகால புரியல எனக்கு. என் தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. அத்தை, ஜோதி பாஸ் பண்ணிருக்கா. Thank you very much. அக்கா இங்கிலீஷ் தெரியும், பேசுறது இல்ல, டச் இல்ல அத்தை. நான் அவளை உள்ள கூட்டிட்டு போட்டா? கூட்டிட்டு போமா. கம். பாரதி ஒரு நிமிஷம் உள்ள வாயே. இரு ஊத்துறேன். போஸ்ட்மேன் சார், என்ன பாதி பிராண்டிய மண்ணை தோண்டி புதைக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல சார். பூமி ஸ்லோவா சுத்துதா, அது வேகமா சுத்தட்டும்னு தான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். அடடடட, எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க! எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க. தவறி போய் பூமியில் இருக்கீங்க. டேய், இதெல்லாம் நீ பேசல, உங்க மாமா கோலாறுல இருந்து தங்க அனுப்புறாரு பாரு, அந்த திமிரு உன்னை பேச வைக்குது. வேட்டிடா, வேட்டி 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 வேட்டி. ஏன் சார், விஞ்ஞானங்கிறான், கம்ப்யூட்டருங்கிறான், இவ்வளவு பெரிய வேட்டியை கண்டுபிடிச்சானே, இதுக்கு ஒரு ஜிப்பு வைக்கணும், இதுல ஒரு பட்டன் வைக்கணும்னு எவனாவது கண்டுபிடிச்சானா? கேட்டா குடிச்சிட்டு ஓடாடுறான் குடியார பையன்னு சொல்லுவாங்க. உன்னை கூட தான் சொல்றாங்க. இவ்வளவு பெரிய உருவத்தை படிச்சுட்டு 2 கொம்பு வைக்காம விட்டானு. நாட்டுல எல்லாம் தப்பு தப்பா தானே நடக்குது. நீ வேட்டி கட்டுறா. எனக்கு இல்லடா, உனக்கு கட்டிக்கிறா.
டேய் பால்கார பாப்பம்மாடா. பாப்பம்மா பாப்பம்மா டேய் என்ன வேட்டில வர்ற? என் வேட்டி எங்க? அங்கேயே சுத்து. வேட்டி எங்க? பாப்பம்மா வேட்டி ஹாய் பாப் ஸ்டாப். என்ன வேணும்? பால் வேணும். பாத்திரம் எங்கயா? கையில ஊத்து நான் கடகடான்னு குடிச்சுக்கிறேன். பிரமான ஆளுதான். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். வர்றேன். அப்படினாயா? வர்றேன். என்னாச்சு? சுடுதே. அது மாடு சுடுதண்ணி குடிச்சிருச்சியா? எது சுடுதண்ணி குடிச்சிருச்சா? அப்ப ஒண்ணு செய்யி, நாளையில இருந்து வைக்கலுக்கு பதிலா சர்க்கரையும் டீ தூளையும் கலந்து வச்சிரு. கறக்கும் போதே டீயா வந்துட்டு ஜனங்களுக்கு மிச்சமாகும் பாரு. பாப்பு என்னடா பூ 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 கேக்குற அவுத்து கூட. பாப்பம்மா நீ பால் கணக்கு கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சைக்கிள் சுத்துற, நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ரெக்கை கட்டி சுத்துறேன். உடாம்பார் டூப்பு எருமைக்கு எங்கயாவது ரக்கம் முடிச்சு பாத்திருக்கியா? நீ என்ன சொல்ற? மனசு ரொம்ப சுத்த விடாதயா, அப்புறம் தேஞ்சு போயிடும். இது தேயர் உடம்பா, உளி வச்சே உடைக்க முடியாது. நீ அவர் பேச்ச கேட்காத. நாளைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, உனக்கு ஃப்ரீயா ஸ்டாம்ப் தரேன். நீ அவன் பேச்ச கேட்காத, நீ போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, நான் ஃப்ரீயா கவர் தர்றேன். அவனுக்குதா அவனுக்காடா? டேய் எவனோ ஒருத்தன் லாங்குவேஜ் தெரிஞ்சவன் டச் பண்ணிட்டே இருக்காடா. யாரா அவன்? పాల్కొడంలో మన బంతులు నీ నవ్వుతే సందనము నేనొస్తే సీమంతము. Don't touch. వై మాస్టర్స్? Two party waiting. నో ప్రాబ్లమ్స్. இங்க பாரு சீப்பா, ஏன்பா? எங்க லெவலுக்கு பால் ஓகே, உன் லெவலுக்கு இது ஓகேவா? பால்ல ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பால்ல ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பிடிக்குமே. ஐயோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சண்டை படாதீங்க. ஐயோ சுடுது. See you. ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्ति தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியாம். அதேடி பாரதி பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நீ என்ன பண்ண போற? எனக்கு இங்கிலீஷ் தான் நல்லா வராதே தவிர இதெல்லாம் பிரமாதமாவே வரும். ஐயோ அத்தை, என்னம்மா? எங்க போறீங்க? சாமி கும்பிட. சாமியா? சாமி வந்து நீங்க என்ன டிஃபன் சாப்பிடல? டிஃபன் சாப்பிட அப்புறம் சாமி கும்பிடலாம். வாங்க. என்னம்மா நீ சாமி கும்பிட்டு தான் டிஃபன் சாப்பிடுவாங்க? நீங்க இன்னைக்கு சாமி கும்பிட முடியாது. ஏன் முடியாது? முடியுமா? ஆமா. ஆனா நீங்க இன்னைக்கு சாமி கும்பிட கூடாது. என்ன நீ? நான் என்னைக்கு சாமி கும்பிடலாம்? நீ ஓ, அங்க அறுவடைக்கா எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்களே, அங்க போங்க. இங்க எதுக்கு? அப்படியா? ஆமா, இது பாருங்க சரி, அத்தை. நீயே வா. நான் உங்களுக்காக சாமி கும்பிட்டுட்டு பின்னாடியே வரேன். நீங்க போங்க. ஆமா அறுவடை ஆரம்பிச்சாச்சா? நீங்க போல? ஓ அறுவடை ஆரம்பிச்சாச்சுல? சரி சரி. என்னங்கடி இது? அரியும் குறையுமா வந்து நிக்கிறீங்க மாதிரி? மாமா உங்களுக்காக நான் பண்ணிக்கிட்ட வேண்டுதல் தட்டை தொட்டு கும்பிடுங்க. மாமா நான் உங்களுக்காக பண்ணிக்கிட்ட வேண்டுதல். ஏன் தட்டை தொட்டு கும்பிடுங்க மாமா. இருக்கட்டும். இந்த தீபாரதனை எனக்கு மட்டும் தான் காட்டுறீங்க? ஏன்? இல்ல இத எங்க அண்ணன் கிட்ட போய் காட்டினீங்கன்னா குடும்பத்துல குழப்பம் உண்டாயிடும். அதான். எங்க அக்காளுங்க ஒண்ணும் கேனச்சுங்க இல்ல. அப்ப எனக்கு தெரியாது. வரேன். ஏன் தட்டு தொட்டு கும்பிடுங்க மாமா. தட்டை தொட்டு கும்பிடு, அவ்வளவுதானே? ரெண்டு பேத்து நீ சேர்த்து கும்பிடுற. அப்ப ஆள விடுங்க. என்னடா அது? நம்ம வாழைத்தோப்புல காஞ்சதெல்லாம் பிக்க சொன்னேன், கண்ணுகளை எல்லாம் பிரிக்க சொன்னேன். பிக்கிறதுக்கும் பிரிக்கிறதுக்கு எவனையும் காணோம். நம்ம உடம்பு பங்காளிங்க ஏதோ ஃபேக்டரி கட்ட போறாங்களாம். கையெழுத்து போடுறதுங்கிறதுக்காக அத்தனை பசங்களும் அங்க போயிருக்கானுங்க. வேலைக்காரனுங்க எல்லாம் கையெழுத்து போடுறாங்களா? என்னடா சொல்ற? அந்த கம்பெனில வேலைக்காரங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கான். ஒவ்வொருத்தனும் முதலாளி மாதிரியா. ஒரு வயலுக்கு தலகால் புரியல. ஏற்கனவே எலெக்ஷன்ல தோத்ததுனால ஊருக்குள்ள ஒரு நாய் நம்மள மதிக்கிறது இல்ல. இதுல வேற அவங்க கம்பெனி கட்டி விட்டாங்க. அவ்வளவுதான். அப்புறம் ஊருக்குள்ள எல்லா பயிலும் காலரை தூக்கி விட்டுட்டு அலைவானுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? நாளைக்கு அவங்க ஃபேக்டரி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நம்ம மந்திரியே வராராம். என்னென்ன மணியாச்சு? இந்த மந்திரி காணா? வந்துருவாருப்பா. அவர் என்ன பழைய தாண்டவராயனா கூப்பிட்டவன வந்துறதுக்கு மந்திரி ஆயிட்டார்ல. வர்ற வழியில எவ்வளவோ வரவேற்பெல்லாம் இருக்கும். தண்ணி அடிக்கணுமா? அமைச்சர் தாண்டவராயர், அமைச்சர் தாண்டவராயர், அமைச்சர் தாண்டவராயர், அமைச்சர் தாண்டவராயர், அமைச்சர் தாண்டவராயர்.
அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன். நல்லா இருக்கு. மந்திரி தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், நம்ம அண்ணன் தாண்டவராயன். அடிக்கல. இந்த அடிக்கல் நாட்டத்துல ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? இதுக்கு நீங்க முதலாளி ஆக முடியாது, இவர்தான் முதலாளி ஆக முடியும். என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல, இந்த ஃபேக்டரி கிட்ட லைசென்ஸ்க்கு விண்ணப்பம் பண்ணுவாங்கல்ல, அத உங்களுக்கு முன்னாடி இவர் பண்ணிட்டாரு. அத அடியில மாட்டிருச்சா தெரியாதனமா மேல இருக்கிற உங்க விண்ணப்பத்துல நான் கையெழுத்து போட்டேன். அதான் சிக்கல். ஐயா, லைசென்ஸ் வந்தாச்சு, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தோம், அதுவும் சாங்ஷன் ஆயிடுச்சு. இப்ப போய் இதை சொல்றீங்களே? லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு நீ சொல்ற தம்பி, ஆனா பேங்க் மேனேஜர் என்ன சொல்றா தெரியுமா? எங்க அந்த பேங்க் மேனேஜர்? யோ இங்க வாயா, கேக்குறாங்களா சொல்லு. அது ஃபேக்டரி முதலாளின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்கல்ல, அதுல உங்க 3 பேரை தவிர மத்த எல்லாருமே ஏழைங்க, கூலிக்காரங்க. இந்த பேங்க் லோனுக்கு தேவையான செக்யூரிட்டி கொடுக்க முடியாதவங்க. அது மட்டும் இல்லாம வந்து மேல் இடத்துல என்னையா மேலிடம் கீழிடன்னு நானே திக்கிட்டு இருக்கேன், நீ வேற திக்கிட்ட. தங்கவேலு, அது ஒண்ணு இல்ல, இந்த பேங்க் செக்யூரிட்டின்னு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அத சுந்தரபாண்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நியாயமா லைசென்ஸ் அவர் பேருக்கு தானே கொடுக்கணும். அப்ப நான் தப்பா கையெழுத்து போட்டேன், அது கூட மறைஞ்சிரும். என்ன இப்ப என்ன சார், உங்களுக்கு செக்யூரிட்டி தானே வேணும்? எங்க பரம்பரை சொத்து அத்தனையும் உங்களுக்கு செக்யூரிட்டியா எழுதி கொடுக்குறேன். ஆமா சார், எழுதி கொடுக்கலாம் சார். அதான் பரம்பரை சொத்தியே செக்யூரிட்டா கொடுக்கறேன்றாங்களாப்பா. அப்போ ஓகே, நான் உடனே லோனுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்புறம் என்ன, நீ தள்ளு. எங்கயா கல்லு? ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய. இப்ப தட்டாதீங்க. கல்லுல என் பேரு மட்டும் பதிக்காத, ஜாதி பேரையும் சேர்த்து பதி. அப்பதான் அடுத்த எலெக்ஷன்ல ஜாதிகாரன் நமக்கு ஓட்டு போடுவான். இந்தா பூவை கொடு. இப்ப தட்டுங்க. சாரி சுந்தரபாண்டி, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நினைச்சு ஐ எம் ஃபீலிங் ரொம்ப. தாண்டவராயா, அந்த குடும்பத்து சொத்து அத்தனையும் பேங்க்ல அவங்க அடமானம் வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கேன். நீ இந்த ஃபேக்டரிக்கு அஸ்திவாரம் போட்டுட்ட, நான் அந்த குடும்பத்துடைய அஸ்திவாரத்தையே அசைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை பத்தியே பேசிட்டு எல்லாம் தயாரில்ல. சாமி கும்பிடுறேன். கூலிக்காரங்கள இருந்த நம்மளை எல்லாம் முதலாளி ஆக்குன பெரிய குடும்பத்தை அண்ணன் தம்பிங்க அமோகமா நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சாமி தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுங்க பூசாரி. சாமி தீர்த்தம் வருது, பக்தியா வாங்கிக்கங்க. ஐயா, இது கருமாரி தீர்த்தம் இல்லைங்க, கருப்பு சாமி தீர்த்தம். கையில எல்லாம் வாங்கி குடிச்சா கட்டுப்படி ஆகாது, பாட்டிலோட அடிச்சாதான் குப்புன்னு ஏறு. இந்தாங்க. ஐயா மன்னிக்கணும், இந்த கழுத சாராயம் எல்லாம் எனக்கு குடிச்சு பழக்கம் இல்ல, வேணுங்கிறவங்களுக்கு கொடுங்க. அப்ப நீங்க சாப்பிடுங்க. எங்கேயா பிடிச்சத? சாக்கடை நாத்த அடிக்குது. தம்பி, தாய பழிச்சாலும் தண்ணியை பழிக்க கூடாதா? நீ விடல போய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இரு. அண்ணன், தொழிலாளிகள் எல்லாத்தையும் முதலாளி ஆக்குனீங்க, அது மட்டும் போதுமா? இந்த மாதிரி விஷயத்துல தான் நாமளும் அவங்களும் ஒண்ணுங்கிறத நிரூபிக்க முடியும். அதுக்காக அண்ணன் குடிக்க சொல்லி அதெல்லாம் முடியாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. அண்ணன், ஒரு நாள் குடிச்சா குடியா முடிகிற போது என்னப்பா ஜெய் அமைதி அமைதி. உங்க எல்லாருடைய வேண்டுகோளுக்காகவும் நான் இன்னைக்கு குடிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். அமைதி அமைதி. இன்னொரு விஷயம், நாளையில இருந்து நீங்க யாரும் குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா நான் குடிக்கிறேன். காசு பணமா கேட்கிறாரு, சத்தியம் தானே கேட்கிறாரு, ஒத்துக்க. ஏத்த வேணாமா? ஐயா, நீங்க சொன்னபடியே சத்தியம் பண்ணி கொடுக்குறோம். என்னப்பா? நீங்க குடிங்க, குடிங்க குடிங்கண்ணா. ஏன் பாட்டுலங்கப்பா அண்ணா, சாமி தீர்த்தம் மிச்சம் வைக்காதீங்க, குடிச்சிருங்க. ஐயோ, ஏய் நீ மட்டும் என்ன குடிக்காம இருக்க? குடி. வேணாம், அண்ணனே குடிச்சாரு, குடிடா. முடியாது. அப்ப எல்லாரும் சொல்ல வைப்பா. சரி சரி குடிக்க. இந்த மாணிக்கா, நீ குடிக்கல, உங்க முன்னாடி நான் எப்படின்னா? ஓ, மரியாதை. ஐயோ அண்ணே, போய் சொல்றாரு. எனக்கு முன்னாடி கப்பு கப்புன்னு 2 பாட்டில் குடிச்சிட்டாரு. போய் சொல்றா. அப்புறம் எத்தனை பாட்டில் குடிச்ச? 3 பாட்டில் குடிச்சா. ஐயோ, சிந்தாம கூடா. நாம வீட்டுதான் வந்திருக்கோமா இல்ல வேற யாரும்
வீட்டுக்கு வந்திருக்கோமா 10 பேர் நிக்கிறாங்க நம்மள வர 15 பேர் நிக்கிறாங்க. அண்ணனும் மப்பு தம்பியும் ஃபுல் ரெண்டா தெரியுது தம்பிக்கு எல்லாம் 3 தெரியுது இன்னும் கதவே திறக்கல திறந்தா பார்த்தா யார் யார் நிக்கிறாங்கன்னு தெரியும். தம்பி நான் வாச தெளிச்சிட்டேன் நீ கோலம் போடு பாரு. ஐயோ கோலம் போட்டுட்ட புள்ளி யாரு நீங்க குடிச்சதோட இல்லாம அவங்களே சேர்த்து குடிக்க என்னங்க இது உங்களுக்கு நல்லா இருக்கா? எங்க வந்தது புது பழக்கம்? இனி ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேச மாட்டேன். ஒரு வார்த்தை தானே பேச மாட்டேன் 2 வார்த்தை. ஐயோ அண்ணனுக்கு பொண்டாட்டிக்கு அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஹூ வைஃப் பெரிய கருப்பன். பெரிய கருப்பன் புண்ணியத்துல இன்னைக்கு 500 ரூபாய் லாபம். உனக்கு 100 ரூபாய் உண்டியல்ல போட்டுட்டேன். இந்த பணத்தை வேற எவனாவது எடுத்துட கூடாது பாரு, அதுக்கு தான் நான் வச்சுக்கிட்டேன். அண்ணே போஸ்ட்மேன் மெட்ராஸ்ல இருந்து என் பையன் 500 ரூபாய் பணம் அனுப்புறதா கதாசி போட்டிருந்தேன். என் பேருக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்கா? உன் பேர் என்னப்பா? பெரிய இருப்பேன். பெரிய இருப்பனா? உனக்கு இந்த மாசம் எதுவும் வரல, வேணா அடுத்த மாசம் பாரு. அண்ணே அண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே 200 ரூபாய் கடனா கொடுங்கண்ணே. கடன் கொடுக்க பணம் இருக்கு, ஆனா வட்டி 50 ரூபா ஆகுமே. அதனால என்ன பரவாயில்ல. பரவாயில்லையா? இந்தா வச்சுக்க. அண்ணே 200 ரூபாய் கேட்டா 100 ரூபாய் தான் கொடுக்குறீங்க? அதான் 150 ரூபாய் வட்டி போச்சே. ஓ அப்படியா? ஏய் இங்க வா, ஒரு முக்கியமான விஷயம். இந்த பணம் போஸ்ட் மாஸ்டர் பணம். அவர் வட்டி கொடுக்கறாருன்னு ஊருக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா கடன் வாங்குற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம்? சின்ன வீடு ஒண்ணு வச்சிருக்கேன், சுடிதார் வாங்கி கொடுக்கணும், அதுக்காக தான். இதுக்கெல்லாம் உருப்படதா? சார் என்னடா சாரு தாரு டோரு ஊர்க்காரங்களுக்கு வர்ற மணி ஆர்டர் எல்லாம் நீ வாங்கி வட்டி கூட்டுட்டு கையில 10 மோதிரம் கால்ல 10 மோதிரம் மாட்டிக்கிற. கேட்டா எங்க மாமா கோலார் தங்கச்சுரங்கத்துல புடுங்குறாருன்னு ரிச்சா ஒரு போய் சொல்ற. நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வாங்க போலாம். இன்னும் இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன் போனா நீ தானே மாட்டுவீங்க. நான் ஏன் மாட்டிக்கிறேன்? நான் கொடுத்துருக்கேன் கடனா, அந்த பணம் உங்க பணம் தான் சொல்லியிருக்கேன். அட நாயே, நாய்க்கு பிறந்த நாயே, ரேஷன் வாங்க கூட பணம் இல்லாம நான் ஊருக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கிறேன். என் பேரை சொல்லி நீ 1000 ரூபாய் வட்டி கூடுற? சார் ரேஷன் தானே வாங்கின, இந்தாங்க சில்லற காசு. ஏண்டா இதெல்லாம் உனக்கு சில்லற காசு மாதிரியா? அப்ப சில்லற காசு எல்லாம் அதெல்லாம் எனக்கு தூசி மாதிரி. இப்ப என் ரேஞ்சே வேற. சரி நாயே, அதெல்லாம் உள்ள அனுப்புடா. இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க கண்டுக்கறாம இருந்தா மாசம் மாசம் உங்களுக்கு மாமூல் கொடுத்துறேன். மாமூல் எவ்வளவு கொடுப்ப? கதை கொடுங்க. அடேங்கப்பா, இவ்வளவா? மாசமா கரெக்டா கொடுத்துருவியா? டேய் இது எப்படி இருக்கு தெரியுமா? நீ போஸ்ட்மேன் மாதிரி, நான் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இல்ல. நீ சாராயம் காய்ச்சற மாதிரி, நான் சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்க. ராஜா காட்டி கொடுத்துற மாட்டியே? காட்டியே கொடுக்க மாட்டேன் சார்.